இந்தியாவில் லேபர் லாஸ்ல சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஹாய் ஃபேமிலி, டீம்ல இருந்து நான் ஆகாஷ். இந்த வீடியோல இண்டஸ்ட்ரீஸ் ரிலேஷன் கோட் 2020 பத்தி பார்ப்போம். இதோட மெயின் எய்ம் என்னன்னா, எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ஆனாலும் குயிக்கா சால்வ் பண்ணணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியோட குரோத் வந்து கண்டினியூஸா நடக்கணும். ட்ரேட் யூனியன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கைட்லைன்ஸும் இருக்கு. மல்டிபிள் யூனியன்ஸ் இருந்தால் நெகோசியேஷன் கவுன்சில் ஆர் யூனியன் கம்பல்சரி இருக்கணும். மேனேஜ்மெண்டோட ஒரு கிளியரான கம்யூனிகேஷன் சேனல் இருக்கணும். கம்பெனியோட ரூல்ஸ், டிசிப்ளின், லீவ் இதெல்லாம் கரெக்டாக கிளியராக டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷனில் டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இண்டஸ்ட்ரியலோட ட்ரிபியூனல்ஸ் வந்து கேன்சலேஷன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனில் லாங் ஸ்டேக் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ரேஷன்ல ஸ்மூத்தா நடக்கிறதான்னு பார்த்துக்கணும். அப் டு 300 ஒர்க்கர்ஸ் இருந்தால் அந்த கம்பெனியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் நோட்டீஸ் வந்து காம்பன்சேஷன்ல எம்ப்ளாய்க்கு கண்டிப்பா எடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020 இதை வந்து நம்ம 2020 ராஜ்யசபா லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு. ஆனா இப்பதான் இந்த கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நவம்பர் 21 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதோட பெனிஃபிட்டை பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோவை அவங்க கூட வேலை பார்க்குற கொலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.